இப்போ நமக்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தர் நம்ம சகோதரர் அகமது ரியாஸ். அவங்க பேர் பழைய பேர் ரேணுகுமார். ஏற்கனவே ஒரு தடவை பேசிட்டாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. நான் கூட அந்த ஸ்பீச்சை கேட்கல. 2 தடவை பேசுகிறேன், சும்மா ஒரு தடவை பேசுது இந்த மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஏன்னா அவங்க நாங்கள் தாம்பரத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை பற்றி சொல்லுவாங்க. அவங்க ஒரு மருத்துவர் கூட. கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுத்து 8:20 ஆயிடுச்சுது. ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. அது ஒரு முக்கியமான ஸ்பீச் ஒன்று இருக்குது. 10 நிமிஷம் தான். இது இவங்க தான் எனக்கு ஸ்பீச் முக்கியமானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிளியர் ஆ. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இனிய காலை பொழுதிலே நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக என்று துவா செய்தோமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்தோம். பொதுவாக கடைசியாக நம்ம இந்த நான் பேசும்போது இருந்தவங்க மீட்டிங்கில் இருந்தவங்க இதில் இருப்பீங்க, இல்லாதவங்க இருப்பீங்க. லாஸ்ட் டைம் நான் பேசின ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித உடல். நான் மருத்துவர்னு சொன்னாங்க. அதில் வந்து நான் ஃபிசியோதெரப்பி பிபிடி அப்படிங்கிற ஒரு மருத்துவ துறையில் பயிர்விருக்கேன். ஸோ அதனால் மனித உடல் பற்றியும் அதனோடு இஸ்லாமுக்குள்ள தொடர்பு, குரானுக்குள்ள தொடர்பு, இறைவனுக்குள்ள தொடர்பை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் விவாதம் செய்திருந்தோம். அதுக்கப்புறம் புகைப்பிடிக்கிறதுனால குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீங்கு, அதனால் அதுலேருந்து நம்ம விலகி இருக்கணுங்கிறதையும் மருத்துவ ரீதியாக நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அன்அஃபிஷியலாக நாங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஒரு சிலருக்கு தெரியக்கூடாது. அதில் சில பேர் கேட்டுக்கொண்டது, முக்கியமான சம்சுதவி அவரெல்லாம் கேட்டு, இதை நீங்கள் அடுத்த மீட்டிங்கில் பேசணும், இந்த டாப்பிக்கை நீங்கள் சொல்லணும்னு சொன்னதுனால அந்த டாப்பிக்கை பேசணும் அப்படின்னு ஏற்கனவே முடிவு செஞ்சது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அது வந்து என்ன தலைப்புனா, இந்தியாவில் மதங்கள் மற்றும் ஜாதி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு இது. இதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவா பணிகளுக்கு இது ரொம்ப உதவும். இதை வந்து நம்ம இஸ்லாம் ரீதியான இந்தியாவின் மதங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆய்வுபூர்வமான இந்தியாவின் மதங்களை பற்றி பிற மத அறிஞர்களை சொன்ன விஷயங்கள் பல இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் ரொம்ப பெருசாக சொல்லணும், ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால. ஸோ அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து ஏற்கனவே சிகரெட்டு நம்ம குடிப்பழக்கத்தினால ஏற்படக்கூடிய தீங்கு மட்டும் பார்த்துட்டா போதாது. உணவுப் பொருட்களாலே கூட தீங்கு வர்றதும் நமக்கு உணவு பாதையில் வரதுனால உணவுப் பொருட்களை எது சாப்பிட்டா நல்லா சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்ம ஒரு சின்ன விளக்கம் சொல்லிட்டா அது உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிற அடிப்படையில் தான் 2 தலைப்புகளில் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சுருக்கேன். அதில் இப்போ முதல்ல இந்தியாவின் மதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோன்னா, முதல்ல உலகளாவிய மதங்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகளாவிய மதங்கள் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மதங்கள் என்றதே கிடையாது. ஒரே ஒரு மதம் தான், அது ஆதாமுடைய சந்ததி. நம்ம எல்லாருமே ஆதாமுடைய சந்ததி தான். இஸ்லாம் அல்லாதவனும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு முதல் மனிதன்ல இருந்து தான் நான் வந்தேங்கிறதை ஏற்றுக்கிறேன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கூட ஒரு முதல் மனிதன்ல இருந்து தான் வந்தேன் ஏற்றுக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் மனித ஜாதி மனித மதம்னு ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாலே அது வந்து இஸ்லாம்னு பொருந்தி போகுது. அதில் ஓரிரை கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டவன் அப்படிங்கிற ஒரு கூட்டமும், ஓரிரை கொள்கையை நான் இன்னும் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கூட்டமும் தான் பிரிஞ்சிருக்கு. அதனால் நாம் முதல்ல நம்மளுடைய பார்வை தொலைநோக்கு பார்வையாக இருக்கும். குறுகிய பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் சமுதாயத்தை பார்க்கும்போது அவர் கிறிஸ்தவர், இவர் இஸ்லாமு, இவர் இந்து, இவர் ஜெயினர், இவர் புத்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கணும். அந்த கொள்கையிலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். ஏன்னா அந்த கொள்கையிலேருந்து முதல்ல நாம் வெளியே வரும்போது தான் நம்ம சமுதாயத்தில் நம்மோடு மிக நெருக்கமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய நம் சகோதரர்களின் வேற்று மதமாக நாம் பார்க்கக்கூடியவர்களும் மிக விரைவில் நம்மகிட்ட நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். போன வாரத்தில் கூட ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. நாங்கள் ஒரு சின்ன ஜும்மா அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மீட்டிங் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது சகோதரர்களே ஒருத்தர் ரொம்ப மோசமாக அந்த மீட்டிங்கில் பேசுகிறாங்க, ரொம்ப ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கை பற்றி சொல்லிட்டு இருந்தார். எனக்கு உடனே சிரிப்பு தான் வந்தது. நீங்கள் கோபமான பார்வையில் அவரை பார்க்குறீங்க,
கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. ரசூல்லா அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே மிக மோசமாக கொல்றதுக்கே முயற்சி செஞ்சவங்களாம் அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், இஸ்லாமை பார்த்து. இப்போ இன்னைக்கு ரொம்ப கோபமாக பேசிட்டு கூட இன்ஷா அல்லாஹ் நான்னா நாளைக்கு அவனுக்கு நாம் சொல்லி நமக்கு இஸ்லாமை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி அதன் மூலமாக அவனுக்கு இஸ்லாமுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனால் நம்மளோட பார்வைங்கிறது கூடுமான வரைக்கும் கோபக்கனலான பார்வையில் அவர்கள் பார்க்கட்டும், இஸ்லாமுக்கு எதிராக அவர்கள் பேசட்டும், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீங்கள் இன்ஷால்லா இவன் ஏன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும், இல்லை நாம் இவனுக்கு சொல்ல வேண்டிய வாய்ப்பு ஏன் ஏற்படாமல் போயிடும்ன்ற எண்ணம் சிந்தனை இருந்தாலே ரொம்ப எளிதாக மக்களிடையே இந்த ஓரிரை கொள்கை சென்றடையும். அது ரொம்ப சிம்பிளாக சொன்ன மாதிரி தான், நீ நான் எல்லாரும் ஒரே மதம் தான், நீ ஓரிரை கொள்கை இன்னும் தெரிந்து கொள்ளுங்க, இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படலாம். ஏன் அவனுக்கு கியாமத் நாளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நாள் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது இல்லை, அவன் மௌத்தா போகிறதுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு நாள் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாலே போதும். அதன் அடிப்படையில் நாம் இந்தியாவுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே ஏன் வரணும், இது உலக அளவில் தான் விவாதிக்க போகிறோம். ஆனால் இந்தியாவுக்குள்ளே நாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால இந்தியாவின் மதங்கள்னு பேசணும். மற்றபடி அதை டாப்பிக்காக எடுக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு அவசியம் ஏற்படலை. உலகின் மதங்கள்னு கூட பேசிடலாம். இப்போ இந்தியாவின் மதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே இந்தியா என்பது இந்துக்கள் நாடு அப்படிங்கிறது உண்மையானா இல்லை. இப்போ இஸ்லாமியர்கள் நாடா இல்லை, புத்தர்கள் நாடு இல்லை. உலகமே மனிதர்களின் நாடு. உலகம் இது கூட மனிதர்களின் நாடு தான். இதில் இந்தியா இந்து மதத்தின் நாடு, இந்துக்களின் நாடுங்கிறதும் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களின் நாடுன்னு தான் ஒன்றும் வரல. உலகம் தோன்றிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா கற்கால மனிதர்கள் நம்ம எல்லாருமே படித்தது. கற்கால மனிதர்களுக்கு அப்புறம் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி ஏற்படுது. பரிணாம வளர்ச்சி ஏற்படும் போது நாம் ஒரு உலக காலம் அப்படிங்கிறத வரும். உலக காலத்தில் நம்ம இரும்பு, அந்த செம்பு அது போல தான் பயன்படுத்தும். அதுலேருந்து கொஞ்சம் வெரி இமீடியட் பீரியட் தான் அந்த வேத காலம்னு சொல்லி வரையறுக்கப்படுது. பொதுவாக ஆர்கியாலஜிஸ்ட் அப்புறம் சில அறிவியல் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்த காலகட்டங்கள். அதில் இந்த வேத காலம் அப்படிங்கிற காலகட்டம் தான் மிக முக்கியமான காலம். வேத காலம் என்பது தான் உலகின் நாடுகளில் மதங்கள் தோன்றிய காலம். அந்த வேத காலத்தில் தான் உடை, நாகரிகம், கலாச்சாரம், அரசாங்கம், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாமே உருவாச்சு. அந்த வேத காலம் இந்தியாவில் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் மதம் அப்படின்னா ஆதிவாசிக்கு அடுத்தது. அப்போ இந்தியாவில் இல்லை, உலக அளவில் மனிதர்கள் முதலில் வணங்கியது இயற்கையை தான். சூரியனையும் சந்திரனையும் மின்னல் இடியும் எல்லா இயற்கை சீற்றங்களையும் பயந்து வணங்கினான். இது நம்மளை கொன்றுடுமோ அப்படிங்கிற பயத்தால் வணங்கினான். கிட்டத்தட்ட அப்போ அவன் இஸ்லாமுக்கு நெருக்கத்தில் தான் இருந்தான். படைப்பினைகளை வணங்கிட்டு இருந்தான். படைத்தவன் இருப்பான்னு கூட வணங்கி இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு உருவகப்படுத்தும் முறை வருது தான் வேத காலத்தில் வருது. அது எப்படி இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அது இந்தியர்களுக்கு இந்தியாவில் எந்த ஒரு மதமும் இருந்ததாக ஆரம்ப காலகட்டத்தில் எந்த முகாந்திரமும் இல்லை, எல்லாருமே காட்டுவாசி தான். அதுக்கப்புறம் முதல் மதமாக எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா புத்த மதம் தான் இந்தியாவில் தோன்றிய முதல் மதம். இந்த புத்த மதம் எப்படி பரவச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலங்கையில் இருந்தும் பிலிப்பைன்ஸில் இருந்தும் இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்துலாம் சில பேர் நாடோடிகளாக புத்த மதத்தை பரப்புனதாகவும் அப்போ அன்றைய மன்னர்கள் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது யார் யாருங்கிறத உரையின் முடிவில் நான் அந்த ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களும் பார்த்துக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் முதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதமாக புத்த மதம் இந்தியாவில் இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை தான், மதங்களே இல்லை. தமிழர்களும் மதங்கள் எந்த மதத்தையும் வணங்கினதாக தெரியல. அப்போ இந்தியாவின் மதம் என்பதும் இந்து மதம் தான்ங்கிறது இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. தமிழ்நாட்டிலையும் கூட இந்து மதம்ங்கிறது மதமாக இருந்ததா தெரியல. கிறிஸ்தவமும் அப்படிதான், கிறிஸ்தவ மதமும் மதமாக இருந்ததா இல்லை, ஜெயனம் எதுவுமே. முதல் மதமே புத்த மதம் தான். அப்போ புத்த மதம் அதிகமாக பரவி இருக்கான்னா அதுவும் இல்லை இந்தியாவில். அதுக்கு அடுத்த காலகட்டம் தான் கிழக்கில் இருந்து, அப்போ ரஷ்யா போன்ற நாடுகள் கிழக்கில் இருந்து யூதர்கள் இந்தியாவுக்குள்ளே வராங்க. யூதர்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க குடியமைத்து தங்களோட நாகரிகத்தை உருவாக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். சிந்து சமவெளியில் நீங்கள்லாம் படித்ததான் சிந்து சமவெளி நாகரிகம். அந்த கங்கை நதி படுகையில் அவங்க குடியமைச்சு அங்கே பால் வியாபாரம் அப்புறம் விவசாயம் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே அவங்க சில கல்வெட்டுகள்லாம் இன்னும் இருக்குது. காளை மாட்டு மேலே ஒரு மனுஷன் உட்காந்துருக்கிற மாதிரி சில கல்வெட்டுகள்லாம் அவனுக்குங்க. அதை தான் அவங்க கடவுள்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அங்கே இந்து மதத்தை பார்க்குறாங்க, இதுதான் கடவுள்.
இந்த காளை மாடும், இந்த காளை மாட்டுக்கு மேலே இருக்கிற இந்த மனுஷன், இவர் தான் இறைவன், இவர் காளை மாட்டு மேலே இவர் தான் நம்ம வணங்கக்கூடிய இறைவன் கிடைத்தவனும் அவங்க பரப்புறாங்க. அப்போ இந்தியாவில் இந்து மதம் உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த மதம் பரப்பப்படுது, இந்தியா முழுக்க பரப்பப்படுது, தமிழ்நாடு வரைக்கும் ரீச் ஆகுது. இப்போ இப்போ இந்தியா முழுவதும் மதம் இந்து மதம் பரவலாகுது. அப்போ இந்த இந்து மதத்தை அவர்கள் எடுத்து வைப்பதற்கும் பரப்புவதற்கும் மிக முக்கிய காரணமாக அவங்களுக்கு ஒரு ஒரு கருவி தேவைப்படுது. அந்த கருவினா அரசர்கள். அரசன் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை எல்லா ஊர்லேயும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்குள்ளே நுழையிறாங்க. எப்படி நுழையிறாங்கன்னா ஒரு அரசவை ஆலோசகராக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் இவர்கள் தான் இருந்தாங்க. இந்த வேதக்காரர்கள் இருந்தாங்க. இந்த வேதக்காரர்கள் நீங்கள் இந்த கிறிஸ்டியானிட்டியை நினச்சிக்கூட இந்த ரிக்கியாசு சம ஆதரவான ஆரண்ய உபநிஷா அப்படிங்கிற பழமையான அந்த வேதங்களை கற்று தேர்ந்தவர்களாகிய யூதர்கள் அவங்களுக்கு சொல்லி அவங்க அரசனும் அதை ஏற்றுக்கொள்வது, மக்களுக்கும் அதை எடுத்துரைப்பவனாக இருந்தாங்க. அப்போ குருகுல முறை உருவாச்சு. குருகுல முறைங்கிறது அப்போ இல்லை, அதுக்கு முந்தைய காலத்துலேருந்து இருந்தது. ஆனால் குருகுல முறையில் இவங்க மாற்றம் ஏற்படுத்தினாங்க. குருகுல முறைன்னா இப்போ இருக்கிற ஸ்கூல் மாதிரி அதே தான் அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்தது. ரொம்ப அற்புதமான முறை, நம்ம மதர்ஷா மாதிரி தான். அந்த குருகுல முறையில் என்ன நிலை இருந்ததுன்னா ஒருத்தன் அந்த நாட்டுக்குள்ளே வாழறவன் அந்த மன்னர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த குருகுலத்தில் எல்லா குடிமக்களும் போயிட்டு படிக்கலாம். அப்போ அவங்களுக்கு 4 விதமான பயிற்சிகள் கொடுக்கப்படும். அந்த 4 விதமான பயிற்சிகளில் முதல்ல எல்லா வகையான வேதங்களையும் கற்கணும். அடுத்து வீரம், வால் சண்டை, ஈட்டி எறிதல், கத்தி சண்டை எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நாட்டில் உள்ள எல்லாருக்குமே சொல்லித் தருவாங்க. அதுக்கடுத்து விவசாயம் சார்ந்தது, மரம் நடுதல், பயிரிடுதல் எல்லாம் சொல்லித் தருவாங்க. இது 3 விஷயம். இது 3மே அவன் சரி வரலன்னு சொன்னால் கடைசியாக பள்ளம் வெட்டு குழி வெட்டுன்னு சொல்லி அடிமட்ட வேலையை கொடுத்துருவாங்க. இதுதான் ரேங்கிங். இதில் அந்த ஸ்கூல் ஸ்டடீஸ் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ இருக்கலாம். அந்த காலகட்டம் அந்த குருகுல முறையில் நல்ல வேதங்களை கற்று நல்ல வேத விற்பனை ஆதரவனுக்கு பேர் தான் ஆரியன் அப்படிங்கிற பட்டம். இது பட்டத்தின் பேர் தான், இது ஜாதியின் பேர் அல்ல. அவனுக்கு கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வீரம் நல்லா இருக்குது, கத்தி சண்டை வால் சண்டை நல்லா போனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சத்திரிய பட்டம். அப்போ கொஞ்சம் விவசாயம்லாம் நல்லா பண்ணுறான், அதுவும் வரல. கொஞ்சம் சண்டையெல்லாம் மந்தமாக இருக்கான், கொஞ்சம் எஜுகேஷன்லேயும் மந்தமாக இருக்கான், ஆனால் விவசாயத்தில் நல்லா பின்றான் அப்படின்னா உடனே அவனுக்கு வைணவ பட்டம் அப்படின்னு கொடுத்தாங்க. கடைசியாக எதுக்கும் உதவலை, இவன் கல் மண்ணு தோண்டதான் லாயக்குன்னா அவனுக்கு சூத்திர பட்டம் கொடுத்தாங்க. இது மனிதனின் திறமை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு ரேங்க். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நம்ம ஆளுமே அது இது ஆஃபில்னு கொடுக்குறாங்களே மதர்ஷல், அதே மாதிரி ஒரு பட்டம் முறை இருந்தது. அது ஏற்கனவே அமலில் இருந்தது, அரசர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த யூதர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைந்த பிறகு, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றிய பிறகு இவர்கள் காளை மாட்டின் மீது அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் கடவுள் என்று உருவாக்கிய போது, இந்து மதம் என்ற ஒன்றை இவர்கள் உருவாக்கிய பிறகு இவங்க என்ன பண்ண ஜாதியை அதுக்குள்ளே நுழைக்கிறார்கள். எப்படி நுழைக்கிறாங்க? மதர்ஷாவுக்குள்ள ஒரு குருகுலத்துக்குள்ள ஒரு ஜாதி நுழைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல கிமு 900ன்னு சொல்கிறோம், அதாவது 9ஆம் நூற்றாண்டு. இந்த 900ல் தான் மனு சிந்தி அப்படிங்கிற ஒரு நபர், அதாவது அவர் ஒரு யூதர், ஒரு ஆரியர். அவர் இந்தியாவுக்குள்ள ட்ரேட்லேருந்து வந்த அந்த சிந்து சமவெளியை சார்ந்த அந்த மனு அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவன் ஒரு விஷயத்தை உருவாக்குறார். அவர் என்ன எழுதுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறது எழுதுகிறாரு. அப்போ இதுவரை குருகுல முறையாக இருந்தது, இன்று கடவுளோடு ஒப்பிடப்படுது. சரி, கடவுளோட தலையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், மர்ம சாஸ்திரத்துக்கு மர்ம அந்த இடத்துக்கு கீழே பிறந்தவன் அப்படின்லாம் வச்சு கேட்டகரியாக பிடிச்சி இதை அங்கே அட்டாச் பண்ணுறாங்க. இதை ரொம்ப ப்ரூவ்டாக இது இல்லை, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் எடுத்து வைக்கிறார். அவர் எப்படி இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருகுல முறையில் இருக்க ரேங்க் கேட்டகரி வைஸ் டேலண்ட் டிபெண்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ இந்த ஆரிய மன்னன் இந்த மனுங்கக்கூடிய ஒரு ஆரியர் என்ன பண்ணுறாரு, அந்த பர்டிகுலர் ராஜாவோட முக்கியஸ்தராக மாறும்போது இவர் வேதத்தில் கை வைக்கிறார். இப்போ ஏற்கனவே நம்ம குரானில் நம்ம பைபிளில் பவுல் திருத்திய மாதிரி இந்த இந்து மத வேதமும் ஜாதியை சொல்லவில்லை. இதுதான் உண்மை. இந்து மத வேதமும் ஜாதிகளை பற்றியெல்லாம் பேசல. ஓரிரை கொள்கையை பகவத்கீதையும் சொல்லியிருக்கு, அதை விவாதிக்கவே கூடாது, அதை படிச்சுட்டு நீங்கள் அந்த ஓரிரை கொள்கையை சொல்லுதுன்னு சொன்னால் உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோங்கிற மாதிரிலாம் அதில் அவங்க போட்டு வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது பகவத்கீதையை ஓரிரை கொள்கையை சொல்கிறது. அப்போ அதுக்குள்ளே புகுத்தப்பட்ட
இந்த இணை வைப்பு, இந்த சாதிய விஷயங்களை பேசுகிறவனை தான் அவங்க இந்துக்களாக ஏற்றுக்கிறாங்க. அந்த கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த குருகுல முறையில் தன்னுடைய மகன், அதாவது அந்த மனு, அந்த சந்ததி ஆரியருடைய மகன் இப்போ இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் வந்து வேதங்களை கற்று தேர்ந்தால்தான் அவருக்கு ஆரிய பட்டம் கொடுக்கப்படும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிராமணர் வந்து தன்னோட வீட்டிலேயே தன்னோட மகனுக்கு 3 வயசு மகன் இருப்பான், 4 வயசு இருப்பான், வீட்லேயே அவனுக்கு பூநூல் போட்டு அவனை கூப்பிட்டு வந்து குருகுலத்தில் சேர்ப்பான். அதான் அந்த அந்த ஃபங்க்ஷன் இப்போவும் நடக்குது. அதுக்கு பேர் ஆவணி அவிட்டம்னு சொல்லுவாங்க. அதோட பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி அவிட்டம்ங்கிறது ஒருவனுக்கு பிராமண பட்டம் கொடுக்கப்படுது. பிராமண பட்டம் என்பது அனைத்து வேதங்களையும் கற்று தேர்ந்த வேத விற்பனனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பட்டம். அதாவது ரிக்கியசு, சம, அதர்வன, ஆரண்ய, உபனிஷால எல்லாத்தையும் படித்து கரைச்சி குடிச்சு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவனுக்கு கொடுக்க வேண்டிய பட்டத்தை ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஆவணி ஆவட்டத்தில் நூல் போட்டு கொண்டு போயிட்டு இவங்க சேர்க்குறாங்க. ஏன்னா என் மகன் இப்போதுலேருந்தே ஆரியன்னு சொல்லி, அது எப்படின்னா இவன் ஸ்கூலுக்கே போனதில்லை, அவனை உட்கார வச்சு டாக்டர் பட்டம் கொடுக்குற மாதிரி, அரசியல்வாதி கொடுக்குற டாக்டர் பட்டம், மருத்துவர் பட்டம், நீ சர்ஜன்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படிக்காதவனுக்கு கொடுக்கப்பட்ட படம் தான் அது ஆரியம். அப்போ இதை ராஜா ஒத்துக்கணும். அப்போ ராஜா உங்கள் மகனும் படிக்கலைனாலும் கத்தி சண்டை போடணும் அவசியம். அப்போ ராஜா அதில் டிக்ளேர் ஆகிடுது. இதுக்கப்புறம் மாற்றப்பட்ட அந்த குருகுல முறை எப்படி ஆச்சுன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகமாக இந்தியாவுக்குள் வளர்ந்த அந்த ஆரிய சமுதாயத்தை சேர்ந்த அந்த மனு வந்த பிறகு மனு இயற்றிய அந்த வர்ணாசிரமம் இந்த இந்து மத வேதத்தில் கல்மிஷமாக நுழைக்கப்பட்ட பிறகு ஜாதி என்பது இந்தியாவில் உருவாச்சு. அப்போ இந்து மதம் என்பதும் அப்போதான் உருவாச்சு. இனி இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் முதன்மையானவர்கள், அதில் ஆரியர்கள் தான் மிக முதன்மையானவர்கள். ஆரியர்கள் நெற்றியில பிறந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் இவர் உருவாக்கி, அப்போ எப்படியா இருந்தாலும் தன் மகன் மக்காக இருந்தாலும் அவன் ஆரியனே, அதாவது வேத விற்பனனே, அவனுக்கு அனைத்து விஷயங்களும் கற்று அறியாதவனாக இருந்தாலும் அவன் ஆரியன். அது பட்டம் தான், ஜாதி இல்லை. அப்போ அவன் ஆரியன். அதே மாதிரி ராஜாவோட பையனுக்கு நம்ம 23ஆம் புலிகேசின்னா கூட சில படம் பார்த்துருவேன், வில்லை விட தெரியாத ராஜாவாக இருப்பார். அந்த மாதிரி அவன் ராஜாவோட பையனாக இருந்தால் அவனுக்கு சண்டை போட தெரியல, அவன் ராஜா தான் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க மாற்றி அமைச்சு குருகுல முறையில் இவங்க கோளாறு பண்ணாங்க. அதன் அடிப்படையில் அப்போ என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு சூத்திரனாக இருக்கிறான்னா அவன் நல்லா வில்வித்தை தெரிஞ்சாலும் வேத விற்பனம் அவன் நல்லா செஞ்சாலும் அவன் சூத்திரனாக தான் இருக்கும். அவனுக்கு ஆரிய பட்டம் கொடுக்கப்படும். நல்ல வீரனாக இருப்பான், ஆனால் அவன் வைணவன் தான். நீ போய் மரம் வெட்டு போ, வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சி, இது நான் நல்லா சண்டை போடுறேன், எனக்கு சத்திரை பண்ணுவேன், எனக்கு கொடுக்க இருக்கும். இப்போ இது எப்போ மாற்றி அமைக்கப்படுது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த இந்தியாவின் மதம் இன்றைய காலகட்டத்தில் அதை ரொம்ப பிடிப்பாக எல்லாரும் ஜாதிங்கிறது இருக்குது, மதம்ங்கிறது இருக்குங்கிறத கொள்கையாக வச்சுட்டு இருக்காங்க. எனவே ஜாதி மதம் முதலில் இல்லை. அதை நாம் தெளிவாக இருந்துட்டாலே ரொம்ப வேகமாக இஸ்லாம் வந்து நம்ம பரப்பிடலாம். இது நமக்கு எந்த அளவுக்கு உதவும்னா, ஜாதி மதத்தை பற்றி யாராவது பேசும்போது, இஸ்லாம் அல்லாதவர்கள் பேசும்போது நாம் அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ மனுங்கிறவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன், அவர் ஒரு ஆரிய சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால் அப்படின்னா நம்ம பிராமணர்கள் எல்லாம் நம்ம தப்பாக சொல்கிறோம்னா கண்டிப்பாக கிடையாது. மனு என்ற அந்த தனிநபரை பற்றி மட்டும்தான், அவர் செய்த தவறை பற்றி மட்டும்தான் நான் இங்கே பேசியிருக்கேன். அதனால் ஒட்டுமொத்த ஆரியர்களும் தவறானவர்கள், இந்து மதத்தை சேர்ந்த அனைவரும் தவறானவர்கள், பிராமின்ஸ்லாம் ரொம்ப கெட்டவங்கன்னு பேசினா அது மிகப்பெரிய தவறு. அப்படி பார்க்க போனால் நான் சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சென்னையில் நம்ம சென்ட்ரல் ஜிஹெச் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தினமும் இறக்கக்கூடிய அனாதை பிணங்களை எடுத்து அவர் யாராக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதை விசாரித்து அவர்கள் மத அடிப்படையில் நல்லடக்கம் செய்யறத தன்னுடைய சொந்த செலவில் ஒரு பிராமின் செஞ்சுட்டு அவர் அதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு அமரர் ஊர்தி வச்சுருக்காரு. அனாதை குணம் வந்தால் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவர் வந்து அன்றைக்கி ஒரு 10 குணமாக இருந்தாலும் அவரோட சொந்த செலவில், அவர் தாய் தந்தையெல்லாம் இறந்தாலும் வயசானவர், இவரும் வயசானவர் தான், ஒரு 55-60 வயது மதிக்கத்தக்கவர். தன்னுடைய கடைசி காலத்தில் ஒரு தொண்டாக இதை செஞ்சிட்ருக்காரு. எந்த ஒரு அனாதை குணமாக இருந்தாலும் அவருக்கு யாரும் தெரியல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா, இல்லை சொந்தக்காரங்களாக இருக்காங்க, யாரும் எடுத்து நடத்த இல்லை அப்படின்னா அவங்க வந்து நல்லடக்கம் செய்கிறாரு. ஸோ அப்போ அதை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவரை நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தை தவறாக பேச முடியாது. ஸோ நல்லவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா மதத்திலையும், எல்லா இனத்திலையும், எல்லா பிரிவிலும் இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் செய்கிற தப்பை வந்து தான் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்லணும். அதன் அடிப்படையில் இந்தியாவில் முதல்ல இந்து மதம் என்பது இந்தியாவின் மதம் அல்ல, இது உருவாக்கப்பட்ட மதம். ஜாதி என்பதும் இந்தியாவில் இல்லை, அது உருவாக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்
இன்ஷா அல்லாஹ் மிக விரைவாக மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்தியாவிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலை மாறும். இப்போது ஆல்ரெடி அப்படிதான் இருக்குது, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும். இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் அப்டேட்டாக இருந்தோம்னா நமக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து அந்த உணவுப் பொருள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெளிவு வேணுங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, கேன்சர் என்கிற மிக மோசமான நோய் அதிகமாக இன்று பரவி கொண்டிருக்கு. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்னு போட்டுட்டு இருக்காங்க. நானும் அதிகமாக அந்த விளம்பரம் வரவேற்கத்தக்கது. ஏன்னா முதன்மை காரணியாக புகைப்பிடித்தல் இருக்குது. அப்போ அதை சொல்கிறது ரொம்ப நல்லது. முகேஷ்லாம் காமிக்கிறாங்க, அவர் புற்றுநோயில் எப்படி சாகிறாரு காட்டுறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. அந்த நோயை பற்றின பயம் தொடர்ந்து உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் எந்த தப்பும் செய்யாதவனுக்கும் கேன்சர் வருது. ஆனால் பாதி நான் சிகரெட்டே குடிச்சது இல்லையே, எனக்கு போய் கேன்சர் வந்தது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறேன். நினச்சி கொஞ்ச நாளுக்குள்ள செத்த போயிரு மோசம் போயிடும். இல்லை நான் செத்து போயிட்டேன் இப்போ தான் சொன்னேன் கேன்சர். அது மிக வேகமாக கொள்ளுகிறது என்பது ஒன்று. ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போகல, நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. இல்லைங்க இப்போ தேர்ட் ஸ்டேஜ் ஆச்சு சாப்பிட போறீங்க அப்படின்னு அப்படி தான் இருக்குது. ஒருத்தன் தனக்கு நோய் இருப்பதை தெரிந்து அதை குணமாக்குவதற்குள் இறக்கும் நிலை ஏற்படுது இந்த கேன்சர் ஆகும். இது இந்தியாவில் உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவுகிறது. அதுக்கு மிக முக்கிய காரணம் புகைப்பிடித்தல் மட்டுமல்ல, உணவுப் பொருள். இன்னைக்கு உலக சந்தையில் ரொம்ப காலமாகவே போல வச்சிருக்கிற அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரியால் தான் இது நடக்குது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதாவது பேக்கெட் ஃபுட்ஸ், பதனிடப்பட்ட உணவு வகையில் அதிகமாக உற்பத்தி செய்வது அமெரிக்கா தான். அவனுடைய மிகப்பெரிய பொருளாதார கொள்கை என்னன்னா, உலக நாடுகள் முழுக்க உணவுப் பொருளை விற்று அது மூலமாக பணம், அது இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், அது தனிய விஷயம். ஆனால் இவனுக்கு அதுக்கு அடுத்த முதல்ல கட்ட பஞ்சாயத்து தான். வேணும்னே பிள்ளையை கிள்ளிட்டு தொட்டில் ஆடுறது. ஒரு நாடு நல்லா இருக்குன்னா முன்னேறும் நாடுகளில் தீவிரவாதத்தை ஊக்குவித்து தீவிரவாதிக்கும் ஆயுதம் வைப்பான், அந்த நாட்டுக்கும் ஆயுதம் வைப்பான். நேட்டோ படையை அனுப்புறோன்னு சொல்லிட்டு நேசப்படை அனுப்புறோன்னு சொல்லி நம்ம ராணுவ ரகசியங்கள்லாம் கற்றுட்டு வர சொல்லி அதையும் செய்வோம். அதுக்கப்புறம் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணல பணம் கொடுன்னு சொல்லி கோடிக்கணக்கில் கடன் வாங்கிடுவோம், அதை திருப்பி தர மாட்டான். இது ஒரு வகையான ஒரு மோசடி கொள்ளை நடக்கும் அமெரிக்கா கட்ட பஞ்சாயத்துக்காரங்க. இது இல்லாமல் இரண்டாவது அவன் பணம் சம்பாதிக்கும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக தெளிவான ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு முறை. உணவுப் பொருட்கள் தான் இன்றைக்கி அதிகமாக விற்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா உணவு அத்தியாவசியம், அதை விற்றால் நல்லா சம்பாதிக்கலாம்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் அதில் இருக்க மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம வச்சுருக்க முடியாது. அப்போ இந்தியாவிலேயும் அது கிடையாது. நம்ம என்ன பண்ண கறி, பொதுவாக நீங்கள் கறி எடுத்துங்க, அந்த கறி வந்து நாம் அதை அறுத்ததுலேருந்து ஒரு 7 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சமைச்சிட்டா நல்லதுங்கிறது தான் அதோட நிலை. ஆனால் அந்த கறியை அவன் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, ஒரு பீஃப் இருக்குன்னா அதை கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வைக்கிறான். இது வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறமா அந்த ஸ்டாக் வந்து அந்த கூடவுனில் இருந்து போகுது. அது ஒரு பீஸாவுக்கோ இல்லை ஒரு பர்கர் அப்படிங்கிற இல்லை ஹாட் டாக் அப்படிங்கிற சில அமெரிக்கன் ஃபுட்டுக்காக போகுது. அது இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்துருக்கு. இப்போ அவன் அதுக்குள்ளே சமைச்சு வைக்கிற அந்த பீஃபுங்கிற கறி வந்து அவன் அன்னைக்கு போயிட்டு ஒரு கடையில் எடுத்துகிட்டு வந்து அவன் 100% அலாரம்லாம் போட்டிருப்பான். அதை நம்பவே நம்பாதீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய டாமினோஸ், மெக்டொனால்டு, பெரிய பெரிய அமெரிக்கன் ஃபுட்லலாம் நீங்கள் என்ன அலாரம் போனால் அப்போ போய் வந்து பாய் கடையில் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதா இல்லை, அவனுக்கு அமெரிக்காவிலேருந்து காஞ்சி போன ஒரு கறி வரும் பேக் பண்ணி. அந்த கறியை அறுக்கிறது அந்த கில்லட்டுங்கிற ஒரு மிஷின், அதை கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கப்புறமா அதை எடுத்து சுட வச்சு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் அந்த பர்கர் பிஸா எல்லாமே அந்த அவங்க ரெடி பண்ணுற ஹாட் டாக் அமெரிக்கன் ஃபுட்டில் நமக்கு வருது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னா, நம்ம எல்லோரும் கெச்சப்னு சொல்லிட்டு டொமேட்டோ சாஸை ஊற்றி சாப்பிட்டுருக்கோம் இன்றைக்கி எல்லா துரித உணவுகளுக்கும். அந்த கெச்சப் வந்து மிக மிக மோசமான கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு டொமேட்டோ சாஸ். அதனால தான் கேன்சர் வருதுங்கிறதும் நிரூபிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயம் என்ன நான் பண்ணியிருக்கிறது, நம்ம ஊர் டொமேட்டோ இருக்குது இல்லைங்களா, அந்த தக்காளி இன்னொன்று பல நாடுகளில் இருக்கக்கூடிய தக்காளியை கொண்டு போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து மரபு மாற்ற அந்த நம்ம பீட்டி கத்திரிக்காய் வந்து இப்போ கேன்சல் பண்ணிடணும். அதை இப்போ மோடி திரும்ப கொண்டு வராரு. அதுக்காக வந்து நிலம் இன்னுமே அது ரிசல்ட் தெரியல, அது கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அதை பயிரிடுறதுக்கு நிலம் கொடுக்குறாங்க இன்றைக்கி மத்திய அரசு. இது மிக மோசமான ஒரு நிலை. இதை வந்து கண்டிக்கத்தக்கது. இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்த உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்ட்டு சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. காய்கறி வகைகள் அது கேன்சர் விளைவிக்கும்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி காங்கிரஸ் அரசு அதை வந்து வேணான்னு சொல்லி இருந்தது. இப்போது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து அந்த கத்திரிக்காயை வந்து பயிரிடலாம், என்ன பயிரிட்டா என்ன முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி
மிக மோசமான விளை, அது மண்ணியை கெடுத்துரும்னு சொல்கிறாங்க. அதை வந்து விளைவிக்கிறது நிலம் கொடுத்துருக்காங்க. ஸோ மிகக்கூடிய விளைவில் அந்த மாதிரி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகளை தவிர்க்கிறது நல்லது. அதனால கேன்சர் வருவது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த தக்காளி அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டிலேருந்து வரக்கூடிய தக்காளி எடுத்து மரபணு மாற்றம் செஞ்சு அவனோட அந்த அமெரிக்கன் டொமேட்டோ, அந்த தக்காளி விதை இல்லாமல் இருக்கும், மிக வேகமான குறுகிய காலகட்டத்தில் பெருசாக வளர்ந்து பழுத்தும். அது ஒரு தக்காளின்னு சொல்கிறது, தக்காளி மாதிரி இருக்கிற ஒரு கெமிக்கல்னு தான் நம்ம அதை பார்க்கணும். அது மிக மோசமானது. அது அவன் என்ன பண்ணுறான்னா கிரைண்ட் பண்ணி அதை பதனிட்டு அப்புறம் தான் அந்த டொமேட்டோ சில கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணி கெடாமல் இருக்கிற மாதிரி நமக்கு வருது. இப்போ நம்ம பார்க்குற எல்லா கேஎஃப்சி இன்னொரு லீடிங் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டொமேட்டோ சாஸ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் டொமேட்டோ. அந்த அமெரிக்கன் டொமேட்டோ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட டொமேட்டோ. அவன் அதை ஏக்கர் கணக்கில் பயிரிடுறான். அது கேன்சர் விளைவிக்கும் தெரிஞ்சும் பயிரிடுறான். அவனுக்கு தேவை அவனோட பொருட்கள் விற்கணும். அது கெடாமல் அவன் அதை வந்து 10 வருஷத்துக்கு கூட அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து அவனால் விற்க முடியும். ஏன்னா அதுக்கேற்ற சில கெமிக்கல் எல்லாம் அவன் ஆட் பண்ணிடுறான். இன்னும் அவன் தயாரிக்கக்கூடிய அந்த அமெரிக்கா என்ற முன்னணி நாடு, இன்னும் வேறு சில நாடுகளும் இப்போ அதை கை கோர்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அவங்கள எல்லாரும் கூட்டு சேர்த்துக்கிறான், அவன் சதிக்கு கூட்டு சேர்த்துக்கிறான். இதில் கை கோர்க்கக்கூடிய நாடுகளும் வந்து இதை பயிரிட தொடங்கிட்டான். கூடியவரையில் இந்தியாவிலும் அது போன்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை பயிரிடுவதற்கான முதல் விதை போடப்பட்டு விட்டதுன்னே சொல்லலாம். அதுக்கு தான் இப்போ நிலம் வழங்கியிருக்காங்க. இப்போ நம்ம மக்களாகி நம்ம கூடுமான வரைக்கும் இந்த பேக்கடு ஃபுட் அப்புறம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவு வகைகளை தவிர்ப்பது மிக நல்லது. கூடுமானது நம்ம எதிர்க்கணும், நம்மளோட எதிர்ப்பு தெரிவிக்கணும், அதுக்கப்புறம் தவிர்க்கணும். இதை நம்ம சாப்பிடாம தவிர்த்தா இந்த கேன்சருங்கிற கொடிய வியாதிகள், இன்னும் வேறு சில உடல் உபாதைகள், பக்கவாதம், அது இதுக்கு என்னென்ன வியாதி இருக்க முடியுமோ எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த உணவு வகையில் இருக்குது. இதை நம்ம தவிர்த்தோம்னா இந்த கொடிய நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இந்த 2 விஷயம் தான் இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம தெளிவாக இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் இஸ்லாம் பரவுறது ஒரு பக்கம் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்மளோட ஹெல்த்து அதை விட முக்கியம். ஒரு பக்கம் ஹெல்த்தையும் இன்னொரு பக்கம் இஸ்லாத்தை பரப்புறதையும் நம்ம 2 விஷயத்தையும் முக்கியமாக கருத்தில் இருந்து செயல்படணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு என்னோட